சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஃபீல் தி நேச்சர் இலை பீச் மெடோஸ் ஆன் கடலூர் பை டிரனம் ஹோம்ஸ். எனக்கு ஒரு கிளைண்ட் அந்த மாதிரி எனக்கு மசாஜ் தேவைப்படுது மச்சி, எனக்கு ஃபீமேல் யாருன்னா இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கேட்குறான். நான் நம்பர் 2 பேருக்கு ஷேர் பண்ணிடுறேன். இந்த நம்ம காலேஜ் கேர்ள்ஸ் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுது, கொஞ்சம் நார்மல் அவங்க டோன்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக பேசிக்கிறாங்க. 2 பேரும் வந்து ஃபோன் பேசிக்கிறாங்க. நான் ரூம் போடுறேன், நான் மசாஜ் பண்ணுறேன். அந்த பொண்ணு ஓகே, இந்த மாதிரி கிளைண்ட்டை யாரும் இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்காதையும் பேசிக்கிறாங்க. இவங்க வந்து நீ யாருன்னு கேட்டுக்கல, அந்த பையனும் இந்த பொண்ணை யாருன்னு கேட்டுக்கல. அந்த பொண்ணுக்கு தேவையான இன்னர் வேறு, பல் துறக்கிற ப்ரஷ்ஷு எல்லாமே கிஃப்ட் ஷேர் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்க கார்லாம் அனுப்பிச்சிருக்கேன். அடுத்த நாள் அவன் வந்துடுச்சு, அந்த பையனும் வந்துட்டான், ரூமை போட்டாச்சு. அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு டோர் இருக்கு, கிளைண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாப்புல டோரை பார்த்தா அவனுடைய சொந்த சித்தி பொண்ணு, சொந்த தங்கச்சி. இதுக்கு அப்புறமும் ஒரு ஸ்டோரி நடந்திருக்கு. படிக்கிற பையன் நல்லா வெல் செட்டில். அந்த பையன் 19 வயசு, அந்த 20 வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு 40 ப்ளஸ் இருக்கும். இவங்க 2 பேருக்கும் சம்மந்தமே இருக்காது. காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கே போயிடும். ஈவினிங் டைமில் காசு கொடுத்தாங்க. அவனுக்கு வந்து இது நல்லா இருக்கே, சுகமோ சுகம் கிடையாது, காசு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், இந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஏதோ சண்டை போல இருக்குது. பையனை கூப்பிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டு தங்கிட்டாங்க. ஸ்டார் ஹோட்டலில் தான் ரூம் எடுக்கிறாங்க. ரொம்ப என்ஜாய் அந்த மாதிரி இருக்காங்க. லாஸ்ட் நைட் ஆகுது, லேடி இறந்துட்டாங்க. என்னன்னா ஃபுல் பார்வையும் இந்த பையன் மேலே திரும்புது. போலீஸும் வந்து அந்த ரூமை வந்து சர்ச் பண்ணுறாங்க. ட்ரிங்க்ஸ் பாட்டில், காண்டம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அம்மா பையன் ஏஜில் இருக்கீங்க, எதுக்கு இந்த காண்டம்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் போலீஸ் வந்து துரி கேட்குறப்போ இந்த பையன் சொல்கிறான், நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற விஷயம் எதுனா விழிப்புணர்வு, 100% விழிப்புணர்வுக்காக மட்டும்தான், வேறு எதுக்காகவும் கிடையாது. இதில் வந்து என்னென்னா, இந்த விஷயங்கள்லாம் என் லைஃப்பில் என்னை சுற்றி நடந்த விஷயங்களை நான் ஒரு கோர்த்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். நானும் ஒரு கேர்ளும் புதுசாக அந்த பொண்ணு வந்து, நான் மசாஜ் தெரபிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பொண்ணு வந்து ஒரு மசாஜ் தெரபிஸ்ட், என்னென்னா பார்ட் டைம் அந்த மாதிரியான ஜாப்புக்கு வருது. அந்த பொண்ணு வந்து ஏதோ காலேஜ் அந்த மாதிரி படிச்சுட்ருக்கு. எனக்கு ஒரு கிளைண்ட்டு அவன் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டாகவும் ஆகிட்டாப்புல. எனக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி ஆகிட்டாப்புல. அவன் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணி கேட்குறான், இந்த மாதிரி எனக்கு மசாஜ் தேவைப்படுது மச்சி, எனக்கு வந்து மேல் வேணாம், எனக்கு ஃபீமேல் யாருன்னா இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறான். இல்லைடா, புதுசாக ஒரு தெரப்பிஸ்ட் வந்திருக்காங்க, அவங்கள நான் உனக்கு இன்ட்ரோ பண்ணுறேன், நீங்கள் இது பண்ணணும். அவன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கேட்குறான். நான் நம்பர் 2 பேருக்கு ஷேர் பண்ணிடுறேன். இதில் என்ன ஆகுதுன்னா, இப்போ நார்மலாக இப்போ வாங்க போங்க அப்படி சொல்லிட்டு பேசுறதை விட்டுட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுது, நம்மளை யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது, நம்ம ஒரு இதுன்னு சொல்லிட்டு நம்ம காலேஜ் கேர்ள்ஸ் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுது, கொஞ்சம் நார்மல் அவங்க டோன்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக பேசிக்கிறாங்க. 2 பேரும் வந்து ஃபோன் பேசிக்கிறாங்க. உனக்காக நான் வரக்குள்ள நான் ரூம் போடுறேன், ரூம் போட்டு நான் மசாஜ் பண்ணுறேன். அந்த பொண்ணு ஓகே, இந்த மாதிரி கிளைண்ட்டை யாரும் இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒன்றும் மீட் பண்ணல. ஏன்னா அந்த பையன் வந்து வெளியூரில் ஒர்க் பண்ணுறான், இந்த பொண்ணு வந்து சென்னையில். அதனால் பேசுவோம். அந்த பையனுக்கு லீவ் ஒன்றும் கிடைக்கல. அதனால் ஒரு வரத்துக்குள்ளேயே இவங்க வந்து ஒரு 10 days ஆகுது. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, லவ் அந்த சுச்சுவேஷனுக்கு போயிடுறாங்க. ஒரு மசாஜ் தெரப்பிஸ்ட்டை விட்டுட்டு ஒரு பொண்ணு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீ நார்மலாக பேசக்குள்ள நீ சாப்பிட்டியா, போனியா, வந்தியா, எல்லாருக்காதையும் பேசிக்கிறாங்க. இவங்க வந்து நீ யாருன்னு கேட்டுக்கல, அந்த பையனும் இந்த பொண்ணை யாருன்னு கேட்டுக்கல. இதை வந்து எனக்கும் சொல்கிறாங்க. நான் அந்தமாரி அந்த கேர்ள்கிட்ட நான் பேசினேன் மச்சி, இந்த மாதிரி பண்ணாங்க, இப்போ பேசினாங்க, அவங்களுக்கு வந்து இந்தமாரி ரீசார்ஜ் தேவைப்பட்டது, இந்தமாரி காசு தேவைப்பட்டது, நான் அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பையன் வந்து சொல்கிறான். இந்த பொண்ணு வந்து அவர் செம்ம கஷ்டமாக நீங்கள் எனக்கு இன்ட்ரோ பண்ணியிருக்கீங்க, சூப்பர், வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் என்கிட்ட வந்து சூப்பர்ண்ணா, வேறு லெவலாக பேசுகிறாங்க, அன்பாக பேசுகிறாங்க, அரவணைப்பாக இருக்காங்க, இந்த ஃபீல்டில் ஏன் வந்த, என்னையும் லவ் பண்ணி நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரிலாம் என் மேலே ரொம்ப கேர் எடுக்கிறாங்க, ரொம்ப இது அன்பாக பார்த்துக்கிறாங்க. இதாவது நான் எந்த இடத்தையும் மசாஜ் தெரபிஸ்ட்னு போகவே மாட்டேன், உன்னை வந்து பார்க்கணும், உங்கள்கிட்ட பண்ணணும், அந்த மாதிரி ஆசையில் இது அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்கிட்ட ஃபோன் பண்ணி சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி பேசுது. நான் என்ன சொல்கிறேன், ஓகேம்மா, இந்த விஷயத்தில் யாரையும் நம்ப முடியாது, நீ என்ன பண்ணு, அவனை யாருன்னு தெரிஞ்சிக்கோ, இது இன்னைக்கோ ஃபோட்டோ பார்த்துக்கோ யார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஃபோட்டோலாம் ஷேர் பண்ண வேணான்ட்டார்
அதனால் நாங்கள் வந்து ஃபோட்டோலாம் பண்ணுறோம். எங்களுக்கு உள்ள ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம். மொதல் பார்க்குறப்போ எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. அதனால் நாங்கள் ஃபோட்டோ எதுவுமே ஷேர் பண்ணிக்கல, வீடியோ கால் பண்ணிக்கல. ஏன்னா இப்போ இவங்க நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம், வீடியோ கால் பண்ணியிருக்கலாம், ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கலாம். அது ஏன்னு தெரியல, அவங்க 2 பேர் இதில் மட்டும் அந்த விஷயம் நடக்கவே இல்லை. ஃபோட்டோவும் ஷேர் பண்ணல, வீடியோ காலும் பண்ணல. நீ யார், என்ன ஊர், எங்கே இருக்க, என்ன பண்ணுற, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கவும் இல்லை. ஆனால் இவங்க 2 பேரும் பேசிக்கிறது ஒரிஜினல் வாய்ஸ் கிடையாது. இவங்களுக்குள்ள காதல் தான் கண்டினியூ ஆகணும். அந்த பையன் இப்போ வரப்போகிறான், வெளியூரில் ஒர்க் பண்ணுறான், பெங்களூர் அந்த மாதிரி சைடில் ஒர்க் பண்ணுறான். இங்கே சென்னைக்கு வரப்போகிறேன். சென்னைக்கு வரக்குள்ளே முன்னாடியே சொல்லிடுறாங்க, நான் இந்தமாரி வரப்போகிறேன், இந்த இடத்துல ஹோட்டலில் வந்து நான் ரூம் எடுக்க போகிறேன், நான் அங்கே தான் தங்குவேன், நீ என்ன பண்ணுற, எனக்காக இந்த துணிலாம் நீ போட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு சில ட்ரெஸ்லாம் காமன் அதுக்கு சொல்லுவாங்கள்ல, 2 பேரும் ஒரே மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்து, அந்த பொண்ணுக்கு அவங்க வாங்கி கொடுத்து, இவனை வாங்கி கொடுத்துட்டு ட்ரெஸ் ஒன்றா போட்டுட்டு நம்ம அன்றைக்கி வந்தோடனே காலையில் இப்போ வந்து என்னென்னா காலையில் வந்துட்டாங்க. காலையில் வந்து ரூமை ஸ்டார்ட் பண்ணால் அந்த பொண்ணும் சரி இந்த பையனும் சரி ஆரம்பிக்கிறது அந்த ப்ரஷ்ஷிலேருந்து பேஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறது நம்ம அன்றைக்கி வாங்கி நம்ம அன்றைக்கி யூஸ் பண்ணுற பொருள் எல்லாம் நம்ம அன்றைக்கி யூஸ் பண்ண சொல்லிட்டு இந்த பையனே வாங்கிட்டு வந்துட்டான். அந்த பொண்ணுக்கு தேவையான இன்னர் வேறு இது எல்லாம் உள்ளே போடுற விஷயங்கள்லேருந்து பல் துறக்கிற ப்ரஷ்ஷு எல்லாமே கிஃப்ட்டு ஷேர் பண்ணுறது எல்லாமே. ஒரு லவ்வருக்கு என்ன ஃபஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ண போகிறோம்ல, நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ண போகிறோம், அவனுக்கு ஒரு ஃபீல். எனக்கு வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசினே இருப்பான். இந்த பொண்ணுக்கு என்னன்னா அவர் எனக்காக அதை வாங்கி வச்சுருக்காரு, இதை வாங்கி வச்சுருக்காரு, ஒரே மாதிரி ட்ரெஸ் கோட் பண்ண போகிறோம், எல்லாம் பண்ண போகிறோம், ஓகே நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நானும் ஆல் த பெஸ்ட்னு சொல்லிட்டு ஏதோ நீங்கள் லவ், ஏன்னா நீ வந்து வேறு விஷயத்துக்குலாம் போகிற, மசாஜுக்கு அந்த மாதிரி போகிற, அவனும் வந்து தப்பான விஷயத்துக்குலாம் போகிறான். நீங்கள் 2 பேரும் லவ்க்குள்ளான ஓகே இது நல்ல விஷயம் தான் நடக்க போகுது, நீங்கள் 2 பேரும் மேரேஜ் கூட பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அப்பயும் நான் கேட்குறேன், நீங்கள் ஃபோட்டோ அவரை பார்த்தீங்களா? சென்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியாச்சு. அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்க, கார்லாம் அனுப்பிச்சிருக்கேன், அதை அனுப்பிச்சிருக்கேன் இப்படிலாம் சொல்லிட்டு அவன் என்கிட்ட சொல்கிறான். இந்த பொண்ணு என்ன பண்ணாங்க, அவங்க வர போகிறாங்க, நம்ம லவ் வந்து அவங்ககிட்ட சொல்ல நேரடியாக பார்க்க போகிறோம், நம்ம பேசிகிட்டே இருந்தோம்ல, நம்ம நேரடியாக பார்க்க போகிறோம். மசாஜ்ன்ற அந்த இது முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு, அவங்க உண்மையாக லவ்வர்ஸாகவே மாறிட்டாங்க. அடுத்த நாள் வந்துடுச்சு, அந்த பையனும் வந்துட்டான், ரூமை போட்டாச்சு. அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அந்த பையன் வந்து கால் பண்ணுறான் அந்த பொண்ணுக்கு. பொண்ணோடனே இந்தமாதிரி கார் அனுப்பிச்சிருக்கேன், நீ அதில் வந்துடுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த பொண்ணும் கார் ஏறி வருதுப்பா. அவனுக்கு ஒரு தாட்டு, இதை முடிச்சுட்டு விட்டாலாம் அப்படி அந்த மாதிரி கூட இருந்தாலும் கூட இந்த பொண்ணை நம்ம பார்க்க போகிறோம், சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஓகே. கிளைண்ட் உள்ளே இருக்காங்க, இந்த பொண்ணு டோர் இருக்குது, அது டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. போனோடனே அந்த கிளைண்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுறாப்புல டோரை. பார்த்தா அவனுடைய சொந்த சித்தி பொண்ணு, சொந்த தங்கச்சி வந்து நின்னா அவனுடைய ஃபீல் எப்படி இருக்கும், இந்த பொண்ணுக்கு ஃபீல் எப்படி இருக்கும், என்னடா நம்ம எங்கெங்கேயோ பேசி இது வந்துட்டு நம்ம சொந்த அண்ணங்கிட்டே வந்து நின்றுட்டோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் ஒரு இது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பொண்ணு என்ன பண்ணுது, எனக்கு உடனே ஃபோன் அடியுது, இந்தமாரி எங்கள் அண்ணங்கிட்டே இது பண்ணி விட்டிங்களே, நான் இங்கேருந்து இந்த மாடியிலேருந்து நான் குச்சிட்டு போகிறேன், நான் அங்கேயே போயிட போகிறேன், எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் வீட்டில் போனால் அவ்வளோதான், ஏதாவது நான் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுது. இவன் வந்து என்ன பண்ணுறான், நீ எப்படா எங்கள் தங்கச்சியை இப்படி பண்ணலாம் அதை பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் எனக்கு ஃபோன் அடிக்கிறான். நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், நான் அப்பயே சொல்லிட்டேன், நம்பர் நீங்கள் கேட்டீங்க ஓகே, நீ வந்து ஃப்ரெண்டுன்றதுக்காக நான் உனக்கு வந்து எந்த பொண்ணும் கேட்டுச்சு, நீயும் கேட்ட, எனக்கு வந்து இதில் ஒன்றும் கிடையாது, நீங்கள் கேட்டீங்க, நான் உங்களுக்கு 2 பேருக்குள்ளேயும் ஒரு இன்ட்ரோ பண்ணி விட்டேன், அவ்வளோதான், என்னுடைய கதை முடிஞ்சு போச்சு. நீங்கள் யார் இவன்னு தெரிஞ்சு பேசணுமா இல்லையா, நீங்கள் அதை பண்ணவே இல்லை. இப்போ வந்து அண்ணன் தங்கச்சின்னா நீங்கள் பேசுனீங்களே, ஏன் எதுக்கு, அப்புறம் தான் தெரியுது, எனக்கு தெரியாது இவங்க 2 பேரும் வாய்ஸை மாற்றி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. இவங்க ஒரிஜினல் வாய்ஸை ஏன் பேசலைன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி சண்டை அந்த இது அந்த சுச்சுவேஷன் உருவாப்புறது தான் நான் கேட்குறப்ப, ஏன் அந்த பொண்ணு பேசியிருக்குமே, அப்போ யாருன்னு ஒன்று கண்டுபிடிக்க தெரியாதான்னு நான் கேட்டேன். அந்த பொண்ணுக்கிட்டே நான் கேட்குறேன், அவன் வாய்ஸை கண்டுபிடிச்சிருக்க முடியாதா, நான் அப்பயும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவன் யார் இவன் பார்த்துக்கோ, ஃபோட்டோ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன், நீங்கள் தான் இதை வேணான்னு சொல்லிட்டு நீங்களே சொன்னீங்க. நீங்களும் உங்கள் வாய்ஸை மாற்றி பேசி இப்போ யாருன்னு தெரியாமல் பார்த்தா நீங்கள் அண்ணன் தங்கச்சின்னு இருக்கீங்க, இதில் என் தப்பு ஒன்றும் கிடையாது. நீ அப்போது தங்கச்சின்னு ஒன்று உனக்கு கோவம் வருது, இதே அடுத்த பொண்ணாக இருந்தால் உனக்கு வந்து யாராக இருந்தாலும் ஓகே தான் சொல்லுவேன், ஆனால் உன் தங்கச்சின்னு ஒன்று இவ்வளோ கோவம் வந்து இவ்வளோ பேசுகிற, அப்போ நீ பண்ணுறது மட்டும் கரெக்டானு சொல்லிட்டு நான் அந்த பையனை பேசி புரிய வச்சு அந்த பையனை சொன்னேன். அந்த பொண்ணுக்கிட்டையும் நான் வந்து பேசினேன். அந்த பொண்ணு வந்து இதை நான் வீட்டுக்கே போக மாட்டேன், எங்கேயோ போக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஃபோன் அடிக்குது, ஒரு மாதிரி ஃபீலிங், நான் செத்துருவேன் போவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. இவன் பேசக்குள்ளேயே நான் அங்கே ஒர்க் பண்ணுறேன், நான் அப்படி இருக்கேன், இது இருக்கேன், நான் பெரிய அப்படி சொல்லிட்டு பேசுது. இந்த பொண்ணு நான் அந்த காலேஜ் என்ன காலேஜ் எந்த ஏரியானே சொல்கிறது இல்லை, நான் அந்த காலேஜில் படிக்கிறேன், இப்படி பண்ணுறேன், ஹீரோயின் அந்த மாதிரி கொஞ்சம் லெவலில் பேசுகிறவா.
இவங்க 2 பேருக்கும் இதுவாகி போச்சு. இந்த விஷயங்கள் இதே மாதிரி தான் எனக்கு நடந்த விஷயங்கள், நான் பார்த்த விஷயங்கள் இதே மாதிரி சமூகத்தில் எவ்வளோ நடக்குது. எனக்கு கண்கூட நடந்த இந்த விஷயங்கள் நான் பார்க்குறேன். இந்த விஷயங்களை நான் இது பண்ணுறேன். ஓகே, நான் இந்த மாதிரி வந்த ஃபீல்டுக்கெலாம் நான் வரலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது அதனோட வழியை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. இவனும் இல்லை மச்சி, நான் வந்து இந்த மாதிரி வந்தேன், ஆனால் நான் வேறு பொண்ணுங்க நினச்சேன். கடவுள் எனக்கு சரியான ஒரு தண்டனையை தந்துட்டார். என் தங்கச்சியை என்கிட்ட கொண்டாந்து விட்டார். எனக்கு இதோடய எனக்கு வாழ்க்கையில் வேறு எதுவும் வேணாண்டா, இதுவே எனக்கு செத்து போகிற மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு இதை விட வேணாம், எந்த பொண்ணையும் நான் அதை தொடவும் மாட்டேன், எந்த பொண்ணையும் நான் அந்த மாதிரி பேசவும் மாட்டேன். எனக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ண நடக்கிறப்ப நான் அந்த மாதிரி நான் பார்த்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைஃப்பை பார்க்க போயிட்டான். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் எல்லாருமே அவங்கவுங்க ஒரிஜினாலிட்டியோடு இருங்க. தெரியாத நபர்கள்கிட்ட பொய்யா நடிக்காதீங்க. ஏன்னா வந்து இது அந்த மாதிரி விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்களை பெரிய பெரிய விளைவுகளை ஏற்படுத்திடும். இந்த விஷயங்கள் நான் பார்த்தேன். இதில் வந்து ஒரு தெளிவு கிடச்சிச்சு. அந்த பொண்ணுக்கும் ஒரு தெளிவு, அந்த பையனுக்கும் ஒரு தெளிவு, எனக்கும் வந்து இதில் அனுபவங்கள் கிடச்சிச்சு. நம்ம யாரையும் இன்ட்ரோ பண்ணக்கூடாது, தெரியாத நபர்கள் நம்ம வந்து இன்ட்ரோ பண்ணியும் விடக்கூடாது. இதுக்கப்புறம் யாரையும் நான் சும்மா கூட யாரும் கேட்டால் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட நான் இன்ட்ரோ பண்ணுறது கிடையாது. இதுக்கப்புறமும் ஒரு ஸ்டோரி நடந்திருக்கு. அது வந்து என்னென்னா, எஸ்கார்ட் சர்வீஸ் பையன். அவன் வந்து எப்படின்னா ஒரு படிக்கிற பையன், நல்லா வெல் செட்டில். அந்த பையன் சூப்பரான லைஃப், பயங்கரமான லைஃப். R15 பைக்கு, பெரிய காலேஜில் நல்ல படிப்பு. அவன் நினச்சா பாக்கெட் மணிக்கு வந்து வெளியில் வரணும் அவசியம் இல்லை. அவனுக்கு என்னன்னா இந்த மாதிரி அந்த எஸ்கார்ட் சர்வீஸ் இந்த மாதிரி பார்க்குறாங்கள, அந்த இது மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆசை. இது எப்படியோ நம்பர் கேள்விப்பட்டு எனக்கு தெரிஞ்சில்ல, எனக்கு நான் நடந்த கதையை நான் சொல்கிறேன், நான் பார்த்துருக்கேன், அதை சொல்கிறேன். என்கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காமே, நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் வந்து இல்லைடா, அதெல்லாம் தப்பு, அதுமாரி விஷயங்கள்லாம் இல்லை, அதுமாரி நடக்கலை, அதெல்லாம் சும்மா கதை, நீலாம் எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு 19 வயசு, அந்த 20 வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு. ஏதோ ஒரு ஏஜென்சி இந்த மாதிரி ஏதோ இருக்கிற ஏஜென்சியாக இல்லை ஏதோ புரோக்கராக தெரில, யாருக்கிட்டேயோ தெரில, போயிட்டு மாட்டி அவன் என்ன பண்ணுறான், ஒரு லேடிக்கிட்ட அவனை வந்து இன்ட்ரோ பண்ணி விடுறாங்க. அந்த லேடி என்னன்னா, அது எப்படின்னா பணக்கார ஆட்கள் தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு கூப்பிடுவாங்க. அவனை கூப்பிட்டுன்னு போயிருக்காங்க. கூப்பிட்டுன்னு போயிட்டு டெய்லியும் வர சொல்லியிருக்காங்க. இவன் என்ன பண்ணுவான், வீட்டில் இருந்து காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கே போயிடுவான். அங்கே போய்ட்ட உடனே அந்த லேடி என்ன பண்ணது, ஈவினிங்னு எல்லா இடத்தையும் சுற்றும், வீட்டில் தனியாக இருக்கும், அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் காசு கொடுத்து அனுப்போம். காசு வாங்கிட்டு அவன் என்ன பண்ணுவான், காசு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2000, 3000, 5000 அப்படி பார்க்குறப்போ அவனுக்கு வந்து இது நல்லா இருக்கே, சுகம் கிடையாது, காசு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லேடிக்கிட்டேயே சுற்ற ஆரம்பிச்சிட்டான். காலேஜும் போல், வீட்டில் வந்து கரெக்டாக இல்லை. அப்போ நார்மலாக இருக்கிற பையனுக்கும் நார்மல் இல்லாத பையனுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியல. அந்த மாதிரி அவங்க வீட்டில் பார்த்துருக்காங்க, இவன் கரெக்டாக இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தா பையனுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் மாற்றங்கள் தெரியுது. இந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஏதோ சண்டை போல் இருக்குது. சண்டை இருக்கிறப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சண்டை டைமில் சண்டை போட்டு இந்த பையனை கூட்டின்னு வேறு இடத்துக்கு போயிட்டு தங்கிட்டாங்க. பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தான் ரூம் எடுக்கிறாங்க. 2 பேரும் தங்குறாங்க. எல்லா இடத்தையும் சுற்றுறாங்க, பயங்கரமாக இது ரொம்ப என்ஜாய் அந்த மாதிரி இருக்காங்க. லாஸ்ட் நைட் ஆகுது. நைட் ஆகிட்ட உடனே அந்த லேடி என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து இந்த வாழவே பிடிக்கல இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணி கை கிச்சாங்களா இல்லை அந்த விஷத்தை குடித்தாங்களோ நம்மளுக்கு தெரியல. நம்ம பார்த்த கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் பார்த்துருக்கேன். அந்த பையனுடைய லைஃப் அவனே சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்சம் கூட இந்த மாதிரி பண்ண கொஞ்ச நேரத்தில் அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப மயக்கமாயிடுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், உடனே ஹோட்டல் ரூம் அந்த இதுக்கு ரிசப்ஷன் கால் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறான். அந்த ரிசப்ஷன்லேருந்து வந்து அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே டாக்டருக்கும் போலீஸுக்கும் ஃபோன் பண்ணிடுறாங்க. டாக்டர்ஸ் போலீஸ் 2 பேரும் வரக்குள்ளே அந்த லேடியை வந்து அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. லேடிக்கு வந்து உயிர் போயாச்சு, லேடி இறந்துடுறாங்க. அப்போ வந்து என்னென்னா ஃபுல் பார்வையும் இந்த பையன் மேலே திரும்புது. அவங்களுக்கு வந்து ஒரு 40+ இருக்கும். இந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர். இந்த பையன் வந்து இவங்க 2 பேருக்கும் சம்மந்தமே இருக்காது. அம்மா பையன் அப்படி தான் இருக்கும். போலீஸும் வந்து அந்த ரூமை வந்து சர்ச் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க என்னென்ன நடந்துருக்குன்னு. ஃபுல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலு, காண்டம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, விஷ பாட்டிலும் இருக்குது. நீங்கள் அம்மா பையன் ஏஜில் இருக்கீங்க, எதுக்கு இந்த காண்டம்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் போலீஸ் வந்து துரி கேட்குறப்போ இந்த பையன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் இந்த விஷயத்துக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த விஷயத்த இந்த லேடியுடைய ஹஸ்பண்டுக்கு சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாரு, இதுக்கு வந்து நார்மலாக இருக்காது, இது வந்து ஏதோ பிரச்சனை, இந்த பையன் எதனா பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அந்த பையன் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்து அந்த பையன் என்ன பண்ணுறாங்க, அந்த பையனை வந்து போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவனை வந்து
அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு விசாரணையில் நல்லா விசாரித்து தெரிஞ்சப்போ தான் அவங்க வந்து சூசைட் தான் பண்ணிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அந்த பையனுக்கு ஜாமீன் கிடச்சிடுச்சு. இருந்தாலும் நான் இதில் வந்து என்ன சொல்ல வரேன்னா, அந்த பையன் வந்து வந்தான் இந்த ஃபீல்டில் வந்தால் நம்ம ஜாலியாக இருக்கலாம், ரொம்ப இதுவாக இருக்கலாம். ஹீரோ மாதிரி இந்த பையங்க செம்மையாக வேறு லெவலாக. நான் தான் சொல்கிறேன், அவங்க அப்பா வந்து வெல் செட்டில் செம்மையாக இருக்கார். இந்த பையனுக்கு வந்து பாக்கெட் மணிக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரு பைக்கு எல்லாமே இவனுக்கு பிடிச்ச மாதிரியே தான் இருக்குது. இவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் இவனுக்கு பிடிச்சது தான். ஏன்னா பையன் வீட்டுக்கு வந்து ஒரே பையன். அப்படி இருக்கப்போ எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், மீறி இந்த மாதிரி சுகத்துக்காக வந்தான். சுகத்துக்காக வந்தப்போ தான் தெரியுது. அதனால் அந்த சுகத்திலே இருந்து எந்த மாதிரி விஷயத்தை அவன் பாருங்கள், அந்த லேடி இருந்தாலும் அவன் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவன் வந்தான். இதில் வந்து என்னென்னா, அந்த பையனுக்கு ரொம்ப மன உளைச்சல். இதனால் வந்து என்ன ஆச்சுன்னா, நீ கூட்டுமாரி தான் அந்த லேடி இந்தமாரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்னென்னா ரொம்ப ஒரு மன உளைச்சல். அவன் அந்த பையனுடைய வீட்லேயும் அவனை சேர்த்துக்கல. ஏதோ ஒரு தப்பான அபிப்பிராயம், இவன் வந்து ஒரு நல்ல பையன் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சமுதாயத்திலையும் சரி, அவங்க சொந்த பந்தங்கள்லேயும் சரி, இவன் வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட பையன். ஃபஸ்ட்டு வந்து இவன் வந்து பயங்கரமாக அந்த பைக்கில் சுற்றுறதும் சரி, காரில் சுற்றுறதும் சரி, வேறு ஹீரோ மாதிரி இருந்த பையன் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அல்பமான ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு கசப்பான அனுபவங்கள் நடந்த பிறகு அவனை வந்து யாரும் ஏற்றுக்க தயாராக இல்லை. ஸோ இதை வந்து பார்க்குறதுக்கு தான் ஒரு என்ன சொல்கிறது, அழகான ஒரு பூந்தோட்டம் மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தா தான் இதனுடைய உள்ளே என்னென்ன இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி ஆபத்துகள் இருக்குது, எந்த மாதிரி மன உளைச்சல் ஏற்படும், எந்த மாதிரி நம்ம வந்து பாதிக்கப்படுவோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் சொல்கிறது என்னன்னா, இந்த ஃபீல்டு வந்து அழகான ஃபீல்டும் கிடையாது, நீங்கள் சம்பாதிக்கான ஒரு ஈஸியான ஃபீல்டும் கிடையாது. நீங்கள் வராதிங்க, உண்மையாக அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் Disney+ Hotstar-இல். Feel the nature. Ilai Beach Meadow Sound Kadalur by Taranam Homes.